நீங்க இரவு படுக்கைக்கு போறீங்க, கண் மூடுறீங்க, ஆனா தூக்கம் வரமாட்டேங்குது. ஒரு பக்கம் மனசுக்குள்ள கவலை, இன்னொரு பக்கம் நாளைக்கு என்ன ஆகும்னு பயம். மொபைல் பார்த்தா கண்ணு எரியுது, பார்க்கலனா மனசு அமைதியா இருக்க மாட்டேங்குது. காலையில எழுந்ததும் நேத்தி தூங்கின மாதிரியே இல்ல, உடம்பு சோர்வாயிருக்கு, மனம் கனத்து போயிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கும் நடக்குதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இது வெறும் தூக்கம் பற்றிய வீடியோ இல்லை, உங்கள் வாழ்க்கையை மெதுவாக சரி செய்ய போற ஒரு பயணம். மேலும் நமது செல்ஃப் பவர் தமிழ் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். இந்த நிமிடங்கள் நீங்க அமைதியா கேட்க ஆரம்பிச்சா இன்றிரவே உங்க தூக்கம் மாற ஆரம்பிக்கும். பகுதி 1. தூக்கம் ஏன் இவ்வளவு முக்கியம்? தூக்கம் வெறும் ஓய்வு கிடையாது. உடம்பு சோர்வை விடுற நேரம், மனசு தன்னைத்தானே சரி செய்துக்குற நேரம், நினைவுகள் ஒழுங்கா அடுக்கப்படுற நேரம், பயம், பதட்டம், கோபம் எல்லாம் மெதுவா கரையுற நேரம். ஒரு நாளைக்கு நம்ம உடம்பு அனுபவிக்கிற எல்லா அழுத்தமும் இரவு தூக்கத்தில்தான் வெளியே போகுது. தூக்கம் சரியில்லைன்னா சின்ன விஷயத்துக்கே கோபம் வரும், எதுவும் பிடிக்காது, தன்னம்பிக்கை குறையும், உடம்பு அடிக்கடி களைப்பாகும். அதனாலதான் ஆழ்ந்த தூக்கம் ஒரு வசதி இல்லை, அது ஒரு அடிப்படை தேவையே. பகுதி 2. தூக்கம் வராத உண்மையான காரணங்கள். பல பேர் நினைக்கிறது, எனக்கு தூக்கம் வரல, என்னோட உடம்புல ஏதோ பிரச்சனை. ஆனா உண்மை அது இல்லை. தூக்கம் வராம இருக்க முக்கியமான காரணங்கள் இதுதான். மனசு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்குது. நேற்று நடந்ததை நினைச்சு வருத்தம், நாளைக்கு நடக்க போறத நினைச்சு பயம், படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி மொபைல் மனசை இன்னும் உலுக்குது. நீங்க படுத்தாலும் உங்க மனசு படுக்கலை, அதுதான் பிரச்சனை. பகுதி 3. தூக்கம் வருவதற்கான முதல் மாற்றம். தூக்கம் வரணும்னா முதலில் மனசு மெதுவாக நிற்கணும். படுக்கைக்கு போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை வேகத்தை குறைச்சிடுங்க. சத்தம் குறையட்டும், விளக்கு மிதமாகட்டும், பேச்சு குறையட்டும். உங்க மனசுக்கு இப்போ ஓய்வெடுக்கலாம்னு மெதுவா சொல்லுங்க. இதுதான் ஆழ்ந்த தூக்கத்துக்கான முதல் கதவு. பகுதி 4. மூச்சு வழியாக தூக்கத்துக்குள் போவது. இப்போ நீங்க படுக்கையில படுத்திருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. கண் மூடுங்க, மூச்சை கவனிங்க. மூச்சு உள்ள போகுது, மூச்சு வெளியே வருது. வேற எதையும் செய்ய வேண்டாம், மூச்சை மாற்ற வேண்டாம், கவனிச்சா போதும். உங்க மூச்சு மெதுவாக ஆரம்பிக்கும், அதோட சேர்ந்து உங்க மனசும் மெதுவாகும். இந்த ஒரு பழக்கம் நாள்தோறும் செய்தாலே தூக்கம் தானா வரும். பகுதி 5. படுக்கையறை எப்படி இருக்கணும்? படுக்கையறை வெறும் தூங்குற இடம் கிடையாது, அது உங்க மனசு ஓய்வெடுக்கிற இடம். ஆனா இன்றைக்கு படுக்கையறைக்குள்ளேயே பல பேரு கவலைகளையும் கொண்டு போறாங்க. அங்க பேசுற பேச்சு, வாக்குவாதம், பணம் பற்றிய சிந்தனை, வேலை பற்றிய பயம், இவை எல்லாம் படுக்கையறையை போர் இடமாக மாற்றுது. படுக்கையறைக்குள் போகும்போது உங்க மனசு என்ன நினைக்கணும் தெரியுமா? இங்க வந்தா நிம்மதி, இங்க வந்தா பாதுகாப்பு, அந்த உணர்வு வரணும். படுக்கையறை அதிக சத்தம் இல்லாம, அதிக ஒளி இல்லாம அமைதியா இருக்கணும். படுக்கை உங்களுக்கு சுகமாக இருக்கணும், உடம்பு வலிக்குற மாதிரி இருக்கக்கூடாது. படுக்கையில படுத்ததும் உடம்பு சொல்லணும், ஆமா இங்க நல்லா இருக்குன்னு. ஒரு முக்கியமான விஷயம், படுக்கையறை கவலை பேசுற இடமா ஆகக்கூடாது.
கவலை வந்தா அதை நாளைக்கு வச்சிடலாம். இன்றைக்கு உங்க உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும். நாள்தோறும் ஒரே நேரத்துக்கு படுக்கைக்கு போகிற பழக்கம் உடம்புக்கு ஒரு ஒழுங்கு தரும். உடம்பு ஒழுங்கு கற்றுக்கிட்டா தூக்கம் தானா வரும். பகுதி 6 இரவு பழக்கங்கள். இரவு நேர பழக்கங்கள் தூக்கத்தை எப்படி மாற்றுகிறது? பல பேருக்கு தூக்கம் வராததுக்கு பெரிய காரணம் என்னன்னா, அவர்கள் இரவு நேரத்தில் செய்கிற பழக்கங்கள்தான். காலையிலிருந்து ஓடிக்கிட்டே இருந்த உடம்பு இரவு வந்ததும் உடனே அமைதியா மாறணும்னு நினைக்கிறோம். ஆனா அது நடக்கிறது இல்ல. ஏன்னா உடம்பு மட்டுமல்ல, மனசும் முழுசா சோரணும். இரவு நேரம் வந்ததும் உங்க வாழ்க்கை வேகம் குறையணும். அந்த வேகத்தை குறைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இரவு உணவு மிகவும் கனமாக இருக்கக்கூடாது. உடம்பு உணவை செரிக்கவே முழுசா வேலை பண்ணினா தூக்கம் எப்படி வரும்? சாப்பிட்டதும் உடனே படுக்கைக்கு போற பழக்கம் இருந்தா அது தூக்கத்தை தள்ளி போடும். சாப்பிட்ட பிறகு சிறிது நேரம் அமைதியா உட்கார்ந்திருக்கலாம் அல்லது மெதுவா நடக்கலாம். இரவு நேரத்தில் மனசை தூண்டும் விஷயங்கள் குறைவா இருக்கணும். சத்தமான பேச்சு, அதிக சிந்தனை, பயத்தை உருவாக்குற எண்ணங்கள், இவை எல்லாம் தூக்கத்துக்கு எதிரிகள். இரவு நேரம் உங்களை மெதுவாக்கணும், உங்களை வேகப்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. குழந்தைகள் தூங்குறதுக்கு முன்னாடி அவர்களை எப்படி நடத்துறோம்? மெதுவா பேசுறோம், சத்தம் குறைக்கிறோம், அமைதியான சூழ்நிலை உருவாக்குறோம். அதே மாதிரிதான் உங்க மனசுக்கும் தேவை. நீங்க உங்களை குழந்தை மாதிரி கவனிக்க ஆரம்பிச்சா தூக்கம் தானா வரும். பகுதி 7 கவலைகளை படுக்கைக்கு கொண்டு போகாத முறை. கவலைகளை படுக்கைக்கு கொண்டு போகாத கலை. பெரும்பாலான மனிதர்கள் படுக்கைக்கு போகும்போது கவலைகளோட தான் போறாங்க. நேத்தி நடந்தது, நாளைக்கு நடக்கப் போவது, யார் என்ன சொன்னாங்க, நான் என்ன தவறு பண்ணிட்டேன், இந்த எல்லா எண்ணங்களும் ஒரே நேரத்தில மனசுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். அதனால்தான் கண் மூடியும் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கவலைக்கும் தூக்கத்துக்கும் ஒரே இடம் கிடையாது. நீங்க படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கு போதும், இன்னைக்கு நான் என்னால முடிந்த அளவு செய்துட்டேன். எல்லா பிரச்சனையும் இன்றே தீரணும்னு அவசியம் இல்ல. இன்றைக்கு நீங்க உயிரோட இருக்கீங்க, அது போதும். படுக்கைக்கு போகும்போது நன்றி உணர்வை நினைச்சு பாருங்க. இன்றைக்கு உங்க கண்கள் பார்க்குது, உங்க மூச்சு ஓடுது, உங்க உடம்பு உங்களோட இருக்கு. இந்த நினைப்பு மனசை மெதுவாக்கும். கவலை வந்தா அதை தள்ளி போட முயற்சி பண்ணாதீங்க, அதை கவனிங்க, அப்புறம் மெதுவா விடுங்க. இந்த பழக்கம் வந்தா தூக்கம் உங்களை தேடி வரும். பகுதி 8 காலையும் தூக்கமும். காலையிலிருந்து ஆரம்பிக்கும் நல்ல தூக்கம். பல பேர் நினைக்கிறாங்க தூக்கம் இரவுலதான் முக்கியம்னு. ஆனா உண்மை என்னன்னா, நல்ல தூக்கம் காலையிலிருந்தே ஆரம்பிக்குது. காலையில எழுந்ததும் சூரிய ஒளியை பார்க்கிற பழக்கம் உடம்புக்குள்ளே ஒரு ஒழுங்கை உருவாக்குது. உடம்பு புரிஞ்சுக்குது இது விழிப்பு நேரம்னு. பகல் நேரத்தில் அதிக நேரம் படுத்திருக்கிற பழக்கம் இரவு தூக்கத்தை கெடுக்கும். உடம்பு பகலில் சோர்ந்தாதான் இரவு தூங்கும். காலையில சிறிது அசைவு, சிறிது வேலை, சிறிது வெளிச்சம், இவை எல்லாம் உடம்புக்கு நல்ல தூக்கத்தை பரிசளிக்கும். பகல் முழுக்க மனசை அடக்கி வச்சா இரவு அது வெடிக்கும். பகலிலேயே சிரிக்கவும், பேசவும், உணரவும் பழகுங்க. அப்போதான்
இரவு மனசு அமைதியா படுக்கும். பகுதி 9. மனசுக்கு ஒரு நிம்மதி வார்த்தை. தூக்கம் உங்களோட நண்பன். பல பேரு தூக்கத்தை ஒரு பிரச்சனை மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு தூக்கம் வரல, நான் சரியில்ல. இப்படி நினைக்காதீங்க. நீங்க பலவீனம் இல்ல, நீங்க சோர்ந்திருக்கீங்கங்க. உடம்பும் மனசும் உங்களிடம் ஓய்வு கேட்குது. தூக்கம் உங்களோட எதிரி கிடையாது, அது உங்களோட நண்பன். நீங்க அதை அழைக்க கற்றுக்கிட்டா அது உங்களை கட்டிப்பிடிக்கும், உங்களை சரி செய்யும், உங்களை புத்துணர்ச்சி அடைய வைக்கும், உங்களை மீண்டும் உயிரோட உணர வைக்கும். இன்றைக்கு தூக்கம் வரலன்னா உங்களை குறை சொல்லாதீங்க. மெதுவா உங்களை கவனிங்க, உங்களை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் இல்ல, ஒரே நாள்ல எல்லாம் மாறாது. ஆனா நீங்க முயற்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து மாற்றம் ஆரம்பிக்கும். இன்றிரவு நீங்க படுக்கைக்கு போகும்போது இந்த ஒரு வார்த்தை மனசுக்குள்ள சொல்லுங்க: நான் ஓய்வு எடுக்க தகுதியானவன். அதுவே ஆழ்ந்த தூக்கத்துக்கான முதல் படி. இன்றிரவு நீங்க படுக்கைக்கு போகும்போது இந்த வார்த்தைகளை நினைச்சுக்கோங்க: இப்போ ஓய்வு நேரம், எனக்கு அமைதி கிடைக்கிற நேரம், நான் பாதுகாப்பாக இருக்கிற நேரம். இந்த வீடியோ உங்களுக்கு நிம்மதி கொடுத்திருந்தா இதை மறக்காம மீண்டும் மீண்டும் கேளுங்க. இந்த மாதிரி மனசுக்கு மருந்து மாதிரி கதைகள் தொடர்ச்சியா கேட்க செல்ஃப் பவர் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்க. உங்க தூக்கம் மாறினா உங்க வாழ்க்கையும் மாறும்.